அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிவுகள் வரும்போது டிவியை பார்த்து கொண்டிருப்போம். ஏன் இவ்வளவு மெதுவாக எண்களை மாற்றுகிறார்கள்? நாம் போடுவது மின்னணு வாக்கு தானே, அப்போது ரிசல்ட் உடனே வர வேண்டியது தானே என்று உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் நடப்பது ஒரு மிகப்பெரிய மேஜிக் போன்றது. அதைத்தான் இன்று இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. தமிழ்நாடு முழுவதும் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் உள்ளன. இவை சாதாரண கட்டிடங்கள் அல்ல, சிசிடிவி மற்றும் ஆயுதம் ஏந்திய காவலர்களால் பாதுகாக்கப்பட்ட கோட்டைகள். காலை 7 மணி வேட்பாளர்களும் அவர்களின் ஏஜென்ட்களும் பலத்த சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். காலை 8 மணி 3.6 லட்சம் தேர்தல் அதிகாரிகள் பணியை தொடங்குவார்கள். முக்கியமான விஷயம், காலை 8 மணிக்கே மிஷின்களை தொடமாட்டார்கள். முதலில் தபால் வாக்குகளை தான் எண்ணுவார்கள். ஏன் தபால் வாக்குகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இந்த முறை சுமார் 6.37 லட்சம் தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. தேர்தல் பணியில் இருந்தவர்கள், 85 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என ஒரு பெரும் கூட்டமே ஓட்டு போட்டுள்ளனர். ஒவ்வொரு டேபிளிலும் 500 வாக்குகள் வீதம் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் கவர்கள் உடைக்கப்பட்டு எண்ணப்படும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அங்கேயே கேள்வி எழுப்பலாம். காலை 8:30 மணிக்கு மிஷின்கள் வெளியே கொண்டு வரப்படும். ஒரு ஹாலில் 14 டேபிள்கள் இருக்கும். ஒவ்வொரு டேபிளிலும் ஒரு மிஷின் இருக்கும். மிஷினில் உள்ள சீல் உடையாமல் இருப்பதை ஏஜென்ட்டுகளிடம் காட்டுவார்கள். பிறகு பட்டனை அழுத்தினால் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் விழுந்த வாக்குகள் திரையில் தெரியும். 14 டேபிள்களிலும் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டால் அது ஒரு ரவுண்ட் எனப்படும். ஒரு தொகுதிக்கு சுமார் 250 வாக்குச்சாவடிகள் இருக்கும். 14 டேபிள்களில் எண்ணினால் ஒரு தொகுதிக்கு 18 முதல் 20 ரவுண்டுகள் வரும். ஒரு ரவுண்டு முடிக்கவே 40 நிமிடங்கள் ஆகும். இதனால் தான் ரிசல்ட் வர 13 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. எல்லா ரவுண்டுகளும் முடிந்ததும் உடனே வெற்றி சான்றிதழ் கொடுத்து விட மாட்டார்கள். கடைசியாக ஒரு குலுக்கல் முறையில் 5 விவிபிஏடி மிஷின்கள் தேர்ந்தெடுக்கப்படும். அந்த மிஷினில் இருக்கும் பேப்பர் சீட்டுகளை கைகளால் எண்ணி அது மிஷினில் காட்டிய எண்களுடன் 100% ஒத்துப்போகிறதா என்று பார்ப்பார்கள். அது சரியாக இருந்தால் மட்டுமே தேர்தல் அதிகாரி வெற்றியாளரை அறிவிப்பார். ஆக மே 4ஆம் தேதி தாமதமாவது தொழில்நுட்ப கோளாறால் அல்ல, உங்கள் ஒவ்வொரு வாக்கையும் மிக கவனமாக நேர்மையாக எண்ணுவதற்காகத்தான். மதியத்திற்குள் யார் முன்னிலை என்று தெரிந்துவிடும். ஆனால் அதிகாரப்பூர்வ வெற்றி மாலை அல்லது இரவு தான் உறுதியாகும். நீங்கள் எந்த தொகுதியின் முடிவை ஆவலோடு எதிர்பார்க்கிறீர்கள்? கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.